Dear students, நம்ம இன்னைக்கு பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கால்குலேஷனில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா அவகேட்ரோ நம்பர், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், மோலார் மாஸ், மோலார் வால்யூம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறையா 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து அவகேட்ரோ நம்பர். இந்த அவகேட்ரோ நம்பரை, இந்த அவகேட்ரோ கான்செப்ட் இருக்குல்ல, இதை யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னா அமிடோ அவகேட்ரோ அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டு. ஸோ அவரோட பிக்சர், அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் புக்கிலே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க 2 இதை வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவர் பண்ணாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அவகேட்ரோ பிரின்சிபிள், நெக்ஸ்ட்டு அவகேட்ரோ ஹைப்போதிசிஸ். அவகேட்ரோ பிரின்சிபிள், அதாவது அவகேட்ரோ நம்பர்னா அதை பேஸ் பண்ணி என்ன பிரின்சிபிள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். total number of entities present in 1 mole of any substance to equal to 6.022 into 10 to the power of 23. ஸோ இங்கே என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா 1 mole of the substanceல எவ்வளோ நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 6.022 into 10 to the power of 23க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதான் total number of entities present in 1 mole of any substance is equal to 6.022 into 10 to the power of 23. ஸோ அவகேட்ரோ, வாட் இஸ் அவகேட்ரோ நம்பர், வாட் இஸ் அவகேட்ரோ பிரின்சிபிள்னு கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் எழுதிடலாம். இது ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு அவகேட்ரோ ஹைப்போதிசிஸ்னா என்ன? அவகேட்ரோ ஹைப்போதிசிஸ், equal volume of all gases under the same conditions of temperature and pressure contain equal number of molecules. So again one time, equal number of all gases under the same conditions of temperature and pressure contain equal number of molecules. இப்போ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 1 வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இட் இஸ் ஈக்குவல் டு 1 வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைப்போதிசிஸ். அட் சேம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் 1 வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்லலாம், இல்லை 1 வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல்ஸ்னு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 1 carbon atom plus 1 oxygen molecule react with 1 carbon dioxide molecule form பண்ணுது. next 1 methane molecule plus 2 oxygen molecule react with 1 carbon dioxide molecule plus 2 water molecule H2O molecule. ஸோ இந்த மாதிரி அதோட மாலிகூல்ஸ்னு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து சூட்டபுளாக இல்லை, அது எல்லாத்துக்குமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐயூபேக், இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரியாக்ஷனில் உள்ள ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ் காம்பவுண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை மோல்ஸ்னு இண்டிகேட் பண்ணணும். இதுதான் மெயின் கான்செப்ட்டு. அப்போ மோல்ஸ்ன்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் கார்பன் ஆட்டம் ப்ளஸ் 1 mole ஆஃப் ஆக்சிஜன் மாலிகூல் கம்பைன் டு ஃபார்ம் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட்டு 1 mole ஆஃப் மீத்தேன் மாலிகூல் ப்ளஸ் 2 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கம்பைன் டு ஃபார்ம் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு மாலிகூல் ப்ளஸ் 2 mole ஆஃப் வாட்டர் மாலிகூல். ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது தான் சூட்டபுள் அப்படிங்கிறத ஐயூபேக் அந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே போன கிளாஸ் லாஸ்ட் கிளாஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்.
என்ன அப்படின்னா இந்த டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அந்த மோல் கான்செப்டை பேஸ் பண்ணி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், கேஸ்ட்ரிக் ஆசிட் அண்டு அன்டாசிட். முதல்ல கேஸ்ட்ரிக் ஆசிட்னா என்ன, அப்புறம் அன்டாசிட்னா என்னங்கிறத பார்ப்போம். கேஸ்ட்ரிக் ஆசிட் அப்படிங்கிறது வெரி சிம்பிள், நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சேம் HCl தான். அதை நம்ம என்ன சொல்கிறோம், கேஸ்ட்ரிக் ஆசிட்டுங்கிறோம். நெக்ஸ்ட்டு அன்டாசிட் அப்படிங்கிறது அந்த கேஸ்ட்ரிக் ஆசிட்டோட கான்சன்ட்ரேஷன் பாடியில் அதிகமாகும் போது நம்மளுக்கு ஒரு இரிட்டேட்டிங் பிஹேவியர் வரும். ஸோ அந்த ஸ்டொமக்கில் அது அதிகமானுச்சுன்னா இரிட்டேட்டிங் பிஹேவியர் வரும், எரிச்சலாக இருக்கும், ஒரு மாதிரியாக கொமாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அசிடிட்டியை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஆன்டாசிட்ஸ். அந்த ஆன்டாசிட்டில் என்ன சார் மெயினாக இருக்குது அப்படின்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துருவோம். நம்ம ஸ்டொமக்கில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் இந்த ரியாக்ஷன். 3 moles ஆஃப் HCl ப்ளஸ் 1 mole ஆஃப் அலுமினியம் ஹைட்ராக்சைடு. இதை நியூட்ரலைஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அலுமினியம் குளோரைடும் 3 moles ஆஃப் வாட்டரும் வெளில போகும். ஸோ அதே மாதிரி 2 moles ஆஃப் HCl ப்ளஸ் 1 moles ஆஃப் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு நம்மளுக்கு என்ன பண்ணும், இதை நியூட்ரலைஸ் பண்ணி மெக்னீசியம் குளோரைடையும் 2 moles ஆஃப் வாட்டரையும் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு நம்ம எவ்வளோ மோல்ஸ் எடுத்துக்கிறாங்க அந்த டேப்லெட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டேப்லெட்லாம் நம்மளுக்கு தெரியும், அது டேப்லெட்டாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க. இந்த ஈனோ ஜெலுசியஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாலிடாகவும் இல்லை லிக்விட் ஜெல்லாகவும் கொடுப்பாங்க. ஸோ அதான் அதோட பர்சன்டேஜ் தான், அதோட குவான்டிட்டி தான் அது 250 கிராம் மாதிரி எம்எல்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சரி எம்எல் தான், 250 ml தான். இதில் பாருங்கள், இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடோட மாலிகுலர் மாஸ் எவ்வளவு அப்படின்னா 78. மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இருக்குல்ல, அதோட மாலிகுலர் மாஸ் வந்து 58. நம்ம என்ன பண்ணுறோம், மாலிகுலர் மாஸ் பை அதோட அட்டாமிக் மாசு அதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.032, இங்கே 0.0043. ஸோ இதில் எவ்வளவு OH மைனஸ் அயன்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே 3 இருக்குது, அங்கே 3 போட்டாச்சு, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 போட்டோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம், நம்மளுக்கு 0.0182. அப்போ அதோட அசிடிட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்குது. ஸோ இதை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரது தான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இந்த ஆன்டாசிட்டை யூஸ் பண்ணுறோம். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் moles of OH minus ion 1 atmosphere 1 are from the tablet level இருக்குது அப்படின்னா 0.082 இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேஸ்ட்ரிக் ஆசிட் எவ்வளவு 0.08 தான் நார்மல் கண்டிஷன். ஸோ அந்த நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அப்நார்மல் கண்டிஷன் போகுது அப்படின்னா எக்ஸீட்ஸ். அப்போ 0.1 moles அந்த கண்டிஷனுக்கு போயிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் டேப்லெட் இந்த 1 கம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 டேப்லெட் இந்த கம்பேக்ட் நம்ம எவ்வளோ வரும் அப்படின்னா 0.1 மைனஸ் 0.0182. ஸோ இதில் மைனஸ் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 0.08 மோல்ஸு. அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கண்டிஷன். அப்போ நம்ம பாடியில் அப்நார்மல் கண்டிஷனுக்கு போகுது 0.1 மோலுங்கிறது அப்நார்மல் கண்டிஷன். ஸோ அந்த இரிட்டேட்டிங் பிஹேவியர் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா 0.0182. அதை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரதான் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், இந்த அண்டாசிட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நார்மல் கண்டிஷன் தான் என்ன 0.082 மோல்ஸ். ஸோ அந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், H ப்ளஸ் OH மைனஸு gives H2O. இந்த நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷனில் இந்த OH மைனஸ் அயன்ஸை கான்சன்ட்ரேஷனையும் இல்லை H ப்ளஸ் அயன்ஸை கான்சன்ட்ரேஷன் நம்ம எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இந்த அவகேட்ரோ மெத்தடை யூஸ் பண்ணி எந்த ஒரு காம்பனன்ட்ஸ் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் கொடுத்தாலும் சரி அதில் உள்ள காம்பனன்ட்ஸ் என்டிட்டிஸை நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்ம ஆவரேஜ் அட்டாமிக் மாஸுங்கிறது என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ
Average atomic mass is defined as the average of the atomic masses of all the atoms in their natural occurring isotopes. அப்போ நேச்சுரல் அக்யூரிங் ஐசோடோப்ஸில் நம்ம எப்படி ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எல்லா ஐசோடோப்ஸையும் கம்பேர் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹைட்ரஜன் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் எவ்வளோது அப்படின்னா 1. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டியூட்டீரியம், இது அதோட ஐசோடோப்ஸு. அதில் பாருங்கள் ஒரு புரோட்டான் இருக்குது, ஒரு நியூட்ரான் இருக்குது, அப்போ அதோட அட்டாமிக் மாஸ் 2. அடுத்து டிரிட்டியம், அதோட அட்டாமிக் மாஸ் பாருங்கள், ஒரு புரோட்டான் இருக்குது, 2 நியூட்ரான் இருக்குது, அப்போ 3. ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்பனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேபிள் கண்டிஷனில் கார்பன் 12 இருக்குது. அப்போ அட்டாமிக் மாஸ் வந்து நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் புரோட்டான் ப்ளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். இதில் வந்து 6 புரோட்டான் இருக்குது, 6 நியூட்ரான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் பாருங்கள் 6 புரோட்டான் இருக்குது, 7 நியூட்ரான் இருக்குது, அப்போ 13. இங்கே கார்பன் 14ல் 6 புரோட்டான் இருக்கும், 8 நியூட்ரான் இருக்கும், அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கார்பன் 14. ஸோ அதே மாதிரி கீழே குளோரினுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிள். குளோரின் consists of 2 natural occurring isotopes Cl1735 and Cl1737. இந்த ரேஷியோ வந்து 77:23 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை எப்படி கால்குலேட் பண்ணலாம், 77 × 35U யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் 77. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 35 அட்டாமிக் மாஸ் இருக்குல்ல, அதே இந்த 77% நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணிடுறோம். ப்ளஸ் 23 × 37, 23 × 37U டிவைடட் பை 100. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இதை மல்டிபிள் பண்ணி இதெல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 35.45U கிடச்சிடும். இதுதான் ஒரு குளோரின் ஆட்டத்தோட, அதாவது குளோரின் ஐசோடோப்ஸோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். கால்குலேட் தி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நேச்சுரலி அக்வரிங் மெக்னீசியம் யூஸிங் த ஃபாலோவிங் டேட்டா. இதில் பாருங்கள் ஐசோடோப்ஸ் வந்து மெக்னீசியம் 24, மெக்னீசியம் 26, மெக்னீசியம் 25 இருக்குது. ஐசோடோபிக் அட்டாமிக் மாஸ் பாருங்கள் 23.99, 24.99, 25.98. அதோட அபண்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 78.99, 10.00, 11.01. அப்போ அதே மாதிரி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா அதோட அபண்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐசோடோபிக் அட்டாமிக் மாஸ் இருக்குல்ல அதை மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் 78.99 × 23.99 ப்ளஸ் 24.99 × 10 ப்ளஸ் 25.98 ப்ளஸ் × 11.01 டிவைட் பை 100 அடித்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 24.31U. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீசியத்தோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். அதே மாதிரி கார்பனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம், கார்பன் 12, கார்பன் 13, கார்பன் 14 ஐசோடோப்ஸு. அதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் பாருங்கள் 98.892 1.108 2 × 10⁻⁻10. அட்டாமிக் மாஸ் பாருங்கள், இங்கே 12, இங்கே 13.00335, இங்கே 14.00317. ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் கால்குலேட் பண்ணுறோம். அதோட நேச்சுரல் அபண்டன்ஸ் இருக்குல்ல அதையும் அட்டாமிக் மாஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணிடுறோம். ஸோ இங்கே பார்த்துக்குங்க 98.892 × 12U ப்ளஸ் 1.108 × 13.00335U plus 2 × 10⁻⁻10 × 14.00317U divided by 100. இதை அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 12.001U கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஐசோடோப்ஸ் தான். ஸோ ஐசோடோப்ஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரியும், சேம் அட்டாமிக் நம்பர்
different mass number. இந்த same atomic number different mass number எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் வருதோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ரிலேட்டிவ் அபண்டன்ஸை வச்சுக்கிட்டு அட்டாமிக் மாஸை நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட U கிடச்சிடும். U மீன்ஸ் யூனிஃபைடு அட்டாமிக் மாஸ் கிடச்சிடும். அதுதான் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். நெக்ஸ்ட்டு மோலார் மாஸ் கால்குலேஷன். இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின் தான். இப்போ இங்கே பாருங்கள், இது எதுக்கு சிமிலராக இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், ஃபார்முலா மாஸ் அதுக்கு வந்து சிமிலராக இருக்கும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா யூனிட் மட்டும்தான் மாறும். இப்போ இங்கே பாருங்கள், கால்குலேட் தி மோலார் மாஸ் ஆஃப் த ஃபாலோவிங். எத்தனை நாள் பாருங்கள், C2H5OH அதோட மாலிகுலர் ஃபார்முலா. இதில் 2 கார்பன் இருக்குது. அப்போ 2 × 12U. யூங்கிறது யூனிஃபைடு அட்டாமிக் மாஸு. நார்மலாக நம்ம ஒரு ஆட்டத்துக்கும் அட்டாமிக் மாஸு ஒரு ஆட்டத்துக்கும் மாலிகுலர் மாஸும் கால்குலேட் பண்ணும்போது யூங்கிற சிம்பிள் போடுவோம். இங்கே எல்லா யூவையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், G/mol, அதான் g/mol. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாலிகுலர் இருக்குல்ல அதோட மோலார் மாசு, ஒரு காம்பவுண்டோட மோலார் மாஸ் தான் என்ன இது. அப்போ நம்ம இது எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா எத்தனை நாளுக்கு பார்க்குறோம், எல்லா இண்டிவிஜுவல் ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸை சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட மோலார் மாஸ் கிடச்சிடும். ஸோ மோலார் மாஸோட யூனிட் தான் g/mol. இப்போ இங்கே பாருங்கள், இந்த C2H5OHல 2 கார்பன் இருக்குது, 5 ஹைட்ரஜன் இருக்குது, 1 ஆக்சிஜன் இருக்குது. இப்போ இன்னொரு ஹைட்ரஜன், மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்குது. தனித்தனியாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூனிஃபைடு அட்டாமிக் மாஸை சம் பண்ணி அதோட மோலார் மாஸை கால்குலேட் பண்ணுறோம். எவ்வளவு வருது அப்படின்னா 46 g/mol. அதே மாதிரி தான் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் KMnO4. இதில் பாருங்கள், ஒரு பொட்டாசியம் இருக்குது. அப்போ 1 × 39U ப்ளஸ் ஒரு மேங்கனீஸ் இருக்குது. அப்போ 1 × 55U ப்ளஸ் 4 ஆக்சிஜன் இருக்குது. அதில் பாருங்கள் 4 × 16U = 158. யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், g/mol கொடுத்துட்றோம். அதே மாதிரி தான் பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கும் 2 × 39. இந்த 2 பொட்டாசியம் இருக்குது, 2 குரோமியம் இருக்குது, 7 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 2 × 39U, 2 × 52U ப்ளஸ் 7 × 16U = 294 g/mol. சுக்ரோஸுக்கு பாருங்கள் அதே மாதிரி தான் C12H22O11. ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், சுக்ரோஸுக்கு கால்குலேட் பண்ணிடுறோம். ஸோ சுக்ரோஸோட மோலார் மாஸ் எவ்வளவு அப்படின்னா 342 g/mol. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோலார் வால்யூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3P பார்க்க போகிறோம் சேர்த்து. இந்த மோலார் வால்யூம் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். மோலார் வால்யூம் மீன்ஸ் the volume occupied by 1 mole of any substance in the gaseous state at a given temperature and pressure is called molar volume. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா the volume occupied by 1 mole of any substance, 1 mole of any substance as a temperature and pressure எவ்வளோ பிளேஸை ஆக்குபை பண்ணுது அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, மோலார் வால்யூம் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதை மெமரைஸ் பண்ணால் தான் இதை பேஸ் பண்ணி உள்ள அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ப்ராப்ளத்தை நம்ம அட்டன் பண்ண முடியும். இது வெரி சிம்பிள் தான். இதில் பாருங்கள், கண்டிஷன்ஸ் வால்யூம் ஆக்குபைடு பை 1 mole of any gaseous substance in literல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 273 Kelvin and 1 bar pressure STP standard temperature and pressure conditionல 1 bar is equal to 1.0 into 10 to the power of 5 Pascal. இது எவ்வளவு பிளேஸை ஆக்குபை பண்ணும், எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்ணுது அப்படின்னா 22.71 லிட்டரை ஆக்குபை பண்ணுது. இந்த கண்டிஷனில் உள்ள அந்த சப்ஸ்டன்ஸ் இவ்வளவு பிளேஸை, அதாவது 22.71 லிட்டரை ஆக்குபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு
273 Kelvin and 1 atmospheric pressure, same STP condition la 1 atmosphere is equal to 1.01325 into 10 to the power of 5 Pascal. இது எவ்வளவு பிளேஸ் ஆக்குபை பண்ணோம் அப்படின்னா 22.4 liters. Next, 298 Kelvin and 1 atmospheric pressure, SATP. இதில் SA, Sங்கிறது ஸ்டாண்டர்ட், ஏங்கிறது ஆம்பியர். அடுத்து Tங்கிறது டெம்பரேச்சர், Pங்கிறது ப்ரெஷர். இந்த ஆம்பியர்ஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரௌண்டிங், அந்த சரௌண்டிங்கில் ஓகே, அதாவது சரௌண்டிங், அதாவது ஸ்டாண்டர்ட், ஆம்பியர், டெம்பரேச்சர், ப்ரெஷர், இது எவ்வளவு பிளேஸ் ஆக்குபை பண்ணோம் அப்படின்னா 24.5 லிட்டரை ஆக்குபை பண்ணுது. 24.5 லிட்டர். இந்த 3B ப்ராப்ளம் வந்து புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், ப்ரீஃபாக பார்க்கலாம். இதில் பாருங்கள், கால்குலேட் தி நம்பர் ஆஃப் molecule of oxygen gas that occupies of volume of 224 ml at 273 Kelvin and 3 atmospheric pressure. இப்போ சொல்யூஷனில் பாருங்கள், at 273 Kelvin and 1 atmospheric pressure, 1 mole of gas occupied a volume of 22.4 liter. Ideal gas law equation PV is equal to nRT. அப்போ எனி gaseous reactionக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இது நீங்கள் 9th 10th பார்த்துருக்கலாம். அது என்ன அப்படின்னா PV is equal to nRT. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நவுன் வால்யூம் கேஸை வச்சு அன்னோனை கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி சார் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 3 atmospheric ப்ரெஷரில் 224 ml 273 Kelvin. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாத்தையும் 1 atmospheric ப்ரெஷருக்கும் 1 mole ஆஃப் கேஸ் எவ்வளோ ஆக்குபை பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அன்னவுன் இருக்குல்ல, இந்த 3 atmospheric ப்ரெஷரை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் PV is equal to nRT. Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், equal to Nங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸு, Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், PV P into V divided by N into T is equal to P into P, இங்கே P1 V1 into N divided by N1 T1 is equal to P2 into V2 N2 into T2. இது நவுன், இது அன்னவுன். இது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த வால்யூம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், தெரியாத கால்குலேட் பண்ண வைக்கிறோம். அப்போ இங்கே இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம்ல, அதில் P1 is equal to 1 atm, V1 is equal to 22.4 liter, T1 is equal to 273 Kelvin, N1 is equal to 1 mole. நம்பர் ஆஃப் மோல்ஸ்ங்கிறது 1. அடுத்து நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்த P2 ப்ரெஷர் வந்து 3 atmospheric ப்ரெஷர், வால்யூம் வந்து 224 ml ஈக்குவல் டு அது வந்து எவ்வளவு ml அப்படி நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா 0.224 ml எடுத்துக்கிறோம். T is equal to T2 is equal to 273 Kelvin, N2 is equal to தெரியாது. ஸோ இதில் பாருங்கள், இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். 1 atmosphere into 22.4 liter by 1 mole into 273 Kelvin is equal to 3 atmosphere, இது நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, into 0.224 ml, N2 நம்மளுக்கு தெரியாது, into 273 Kelvin. இப்போ நம்மளுக்கு N2 தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுறோம். அப்போ N2 into 273 is equal to 3 atmospheric pressure into 0.224 liter by 1 mole into 273 Kelvin. Next 1 atmosphere, இது அப்படியே இங்கே வந்துடும். அப்போ 1 atmosphere into 22.4 liter.
இப்போ நமக்கு N2 தான் தேவை. இப்போ N2 நம்ம இங்கே வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம், இதை இங்கே மேலே கொண்டு போயிடுறோம். அப்போ 1 mole இன்ட்டு 3 அட்மாஸ்பியர் இன்ட்டு 0.224 லிட்டர் இன்ட்டு 273 கெல்வின். இந்த 1 அட்மாஸ்பியர் அப்படியே இருக்கும் இன்ட்டு 22.4 லிட்டர் இன்ட்டு 273 கெல்வின். அப்போ N2 equal to இங்கே 273 காமனாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்குது, இங்கே 3 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 மோல் மேலே அப்படியே இருக்கும். இங்கே 1 அட்மாஸ்பியர் இன்ட்டு 22.4 லிட்டர் இன்ட்டு 273 கெல்வின் இன்ட்டு 3 அட்மாஸ்பியர் ப்ரெஷர் இன்ட்டு 0.0224 லிட்டர் இன்ட்டு 273 கெல்வின். ஸோ இதை நம்ம ஃபுல்லாக சம் பண்ணோம், இது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா N2 equal to 0.03 மோல்ஸ் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த 3 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் இந்த ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்குல்ல, அது ஆக்குபை பண்ணக்கூடிய பிளேஸு எவ்வளவு அப்படின்னா N2 equal to 0.03 மோல்ஸு. அப்போ 1 mole of oxygen contains 6.022 into 10 to the power of 23 moles. So 0.03 moles of oxygen contains 0.03 into 10 to the power of 6.022 10 to the power of 23 is equal to 1.807 into 10 to the power of 22 molecules of oxygen. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அன்ஆக்குபைடு அந்த மாலிகூல்ஸோட அந்த மோல்ஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் உள்ள அந்த மாலிகூல்ஸோட மோல்ஸை இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணுறோம். ஸோ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்டுக்கோங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆன்லைன் கிளாஸை பொறுத்தளவு முக்கியமான ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். இதை நான் ஃபஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். இதில் நாங்கள் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டோட கோஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50%. இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் டீச்சிங் கரெக்டாக போவோம். ஆனால் இதை பொறுத்தளவு இந்த ஸ்லைடை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபுங்கிறது ஒரு 30% தான். நீங்கள் தான் ஒரு 70% வச்சுக்கணும். இதில் 70%ங்கிறது நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து டவுட்ஸ் இருந்தால் டவுட்ஸ் கேட்டுக்கணும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு நீட் எக்ஸாமோ இல்லை ஜே எக்ஸாமோ அட்டன் பண்ண போகும்போது ஒவ்வொரு கான்செப்டையும் ஒரு ரிசர்ச் பர்சன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மைண்டில் வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டா தான் 12த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு காம்படிட்டிவ் கொஸ்டினில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதில் உள்ள அந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்ணலாம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 30%ங்கிறது நாங்கள், 70% நீங்கள் தான். நீங்கள் தான் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், நிறைய திரும்ப கேட்கணும். டவுட்ஸ் இருந்தால் அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.